எவ்வளவு ஒருத்தி ஒரு துண்டு இந்தாங்க தின்னு பாருங்கன்னு தாராளவளா பாரு. லட்சு நீங்க தானே வேண்டான்னு சொன்னீங்க. எல்லாம் வாங்கும் போது வேண்டான்னு சொன்னேன். அதுக்குன்னு நீங்களும் இத்தனை பேர் இத்தனை திங்கியல்ல, அதுல ஒரு துண்டு எடுத்து இந்தாங்க தின்னு பாருங்கன்னு தாரியலா. சும்மாயே வாங்காவ பார்த்தா நாக்கில் அப்படியே எச்சு ஊறும். இப்ப நல்ல மிளகாத்தூள் உப்புன்னு அவ்வளவும் போட்டு வச்சிருக்கிய. சரி ஒரு துண்டு ஆளுக்கு ஒன்று தருவாளுவேன்னு பார்த்தா ஒருத்தையும் தர முடியாதுல. இதுக்கு தான் நாங்களும் வாங்கும்போது நீயும் ஒரு துண்டு வாங்கியிருக்கணும். பெரிய பொண்ணத்தை தான் நிறைய வச்சிருக்காவ, நீ அவியக்கிட்டே கேளு. என்ன லட்சு மங்க பத்த வேணுமோ? இல்ல நாக்குல எச்சி ஊறுதுலா. ஐயோ இதுக்கு மேல லட்சுக்கு கொடுக்கலன்னா நமக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருமே. குறுகிரி போட்டுச்சுன்னா போச்சே. சரி பாவம் ஒரு துண்டு கொடுப்போம். லட்சு தாங்க இந்த மாங்க துண்டை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சப்பாப்பா நாக்கு ஊறுது. இதுக்கு மேல கேட்டீங்கன்னா கிடைக்காதாம்மா சொல்லிட்டேன். சந்தியாவை நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. முடிஞ்சுது. இனிமே ஒரு பாசி மட்டும் வேணும். ஏதாவது ஒரு பழைய செயின் பாசி அறந்து கிடந்துச்சுன்னா அதை எடுத்து கம்மை போட்டு இதுல நடுவுல ஒட்டிட்டோம்னா அழகா ஆயிரும். இந்த ப்ளூ கலர்ல நடுவுல ஒட்டின மாதிரி அதுலயும் ஒட்டிடணும். அதுல நடுவுல என்ன கலர் ஒட்ட? ஒயிட் ஸ்டோன் ஒட்டினா சூப்பரா இருக்கும். ஒயிட் கலரு ஸ்டோன் பொட்டு வச்சு ஒட்டிடுவோம்மா. அந்த பொட்டு குட்டியெல்லாம் இருக்கும். ஏதாவது பாசி வெள்ளை பாசி கிடைச்சா சூப்பரா இருக்கும். என்கிட்ட வெள்ளை பாசி ஒன்றும் இல்லையே. சரி சோனி கேட்டாக்கான்னு கேட்டு பார்ப்போம். எப்ப சோனி சோனி என்ன கூப்பிட சத்தம் தர மாட்டேங்க, என்னாச்சு வழக்கு? எப்ப சோனி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்குதா இல்லையா? பூமாரி கூப்பிட்டியோ? ஆமாப்பா உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்கு? வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து சோகமாவே இருக்க, என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்க. சரி நானும் வேற உன்னை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாவளா உங்க வீட்டுல, அதனால சோகமா இருக்க போல நினைச்சிட்டு நான் இந்த கிராஃப்ட் செய்யறதுல ஆர்வமா இருந்துட்டேன். ஏன்பா ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு, பசிக்குதா? சே இல்ல பூமாரி. அப்புறம் ஏன் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூமாரி. இல்ல ஏதோ இருக்கு, அதனாலதான் உன் மூஞ்சி இப்படி இருக்கு. இல்லாட்டினா நீ எப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா இருப்ப. இன்னைக்கு அப்படி இல்லவே இல்ல. நானும் சரி சந்தி இல்லாததுனால அப்படி இருக்கா போல நினைச்சுக்கிட்டு நான் இதை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன். நான் என்ன பேசினாலும் இது மட்டும் தான் சொல்றேன், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. இல்லப்பா பூமாரி, காலையில எங்க வீட்டுல ஒரு சண்டை பத்துக்க. சண்டையா? என்னாச்சு, உங்க அப்பாக்கும் அம்மாக்குமா? இல்லப்ப எங்க அம்மைக்கும் சந்தியாவுக்கும். ஏன் உங்க அக்கா வேலை செய்ய மாட்டேங்கண்ணா? இல்லப்ப பூமாரி, அதான் எப்பயும் ஃபோன் பேசியான்னு நேற்று கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. ஆமா, அவ காலையிலே காலேஜுக்கு காவியா கூட போறேன்னு சொல்லியிருந்தாளா. பார்த்தா கடைசியில் அவள் சரண் கிட்ட ஃபோனை பண்ணி என்னென்ன கொண்டு போனா என்னன்னு கேட்டிருப்பா போல இருக்கு. அப்போ பெரிய பொண்ணத்தை ஃபோனை பிடுங்கி யார்கிட்ட பேசுறான்னு கேட்டுட்டாவளா. அது அந்த பையனாக இருந்திருக்கு. உடனே அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டாவ. அம்மா ஒரே திட்டு அவளை. அதனால சந்தியா ஓன்னு ஒரே அழுவ. நான் ஃப்ரெண்டாக தான் பேசினேன், நீங்களே நீ இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவ. ஐயோ அப்பனா நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்லையா? இல்லையா, அவன் ஃப்ரெண்டாக தான் பேசுறாளாம். அந்த பையன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கானா சந்தியாவுக்கு, அதனால தான் பேசுறேன்னு சொல்லி சொன்னான். பாவம். அப்போ அன்னைக்கு நான் மாட்டி விடாம இருந்தேன்னு ஐயா, அன்னைக்கு அவளுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. நான் தான் தேவையில்லாம மாட்டி விட்டு அதை பிரச்சனையா ஆக்கிட்டேன். ஆமா, அன்னைக்கு தீபாவளி பலகாரம் கொடுத்ததை வீட்டுல மாட்டி விட்டியா தானே? ஆமா பூமாரி, அன்னைக்கு மாட்டி விடாம இருந்தேன்னு ஐயா, சந்தியா கண்டிப்பா இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி எங்க அம்மாட்ட பேச வச்சிருப்பா. அப்பனா பிரச்சனையே இருந்திருக்காது. சரி விடு, எல்லாம் சரியாயிரும். இப்ப காலேஜுக்கு போயிருக்காவ எல்லாரும். போனாலும் எங்க அம்மா அவளை திட்டிக்கிட்டே இருப்பாளோ, குத்தி குத்தி காட்டுவாளோன்னு பயமா இருக்கு. லட்சுமி பெரியமா அப்படிலாம் பண்ண மாட்டாவ, பயப்படாத. என்ன சந்தியாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அவ போனை எங்க அம்மா உடைச்சிட்டா கோவத்துல. அதனால என் ஃபோன்ல தான் அவளோட சிம்மை போட்டு கொடுத்து விட்டேன். அதனால என்கிட்ட ஃபோன் இல்லை. இப்ப லூசு முதையே சொல்லியிருக்கலாம்ல. இங்க வந்ததுல இருந்து அதானே பார்த்தேன், மூஞ்சி தொங்கி போய் கிடக்க. ஏன் என்னாச்சோன்னு நினைச்சேன். என்கிட்ட ஃபோன் இருக்கலாம், என்கிட்ட வாங்கியாவது அவள்கிட்ட பேசியிருக்கலாம்ல. வேணா போட்டு தரட்டுமா? இல்ல வேண்டாம், இனிமே வீட்டுக்கு வரட்டும். இதான் டைம் ஆயிடுச்சுல, இனிமே சீக்கிரம் வந்துருவாவளா இருக்கும். சோறு கறி வேலையெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சுது. 2-3 பாத்திரம் மட்டும் கழுவணும், அப்புறம் கழுவிக்கிடலாம். சோனியை வேற சாப்பிட வைக்க சொன்னாவளா எம்மா. சாப்பிடுங்களா பிள்ளைகளான்னு கேட்டு பார்ப்போம். பூமாரி கூட சேர்ந்து சாப்பிடு பாப்பதான். பூமாரி எம்மா, பூமாரி எப்ப பூமாரி, இது அசல்ல பார்க்க செம்பருத்தி பூ மாதிரியே இருக்குவே. என்ன கலர் தான் வேற. ஒண்ணு மட்டும் ரெட்ல செஞ்சிருக்க, இன்னொன்னு வேற கலர்ல செஞ்சிருக்க. ஆமா டிஃபரெண்டா இருக்குல்ல? ஆமாப்பா பூமாரி, நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடியே, ஒருத்தருக்கும் காதல விடலையாக்கும். கேட்டுச்சுமா. என்னம்மா? சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன், வாங்க 2 பேரும் சாப்பிடலாம். ஆமா சோனி வா, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். நேரம் ஆச்சுல. இல்ல பூமாரி வேண்டாம், நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிடுறேன். பரவாயில்ல சோனி வா, சேர்ந்தாப்புல சாப்பிடு பூமாரி கூட.
இல்ல சித்தி வேண்டாம். வீட்ல சாப்பாடுலாம் எங்க அம்மா வேற செஞ்சு வச்சுட்டு போயிருக்காவ. வேற திட்டுவாவ சாப்பிடலன்னா. உங்க அம்மா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாவ. வா ஒழுங்கா சாப்பிடு. காலையில இட்லியும் சாம்பார் தானே செஞ்சுட்டு போனாவலாம். நீ வீட்ல சோறு பொங்கிருக்க மாட்டல்ல? ஆமா சித்தி செய்யல. சரி பரவாயில்ல வா, இன்னைக்கு எங்க வீட்ல சாப்பிடு. உங்க அம்மா கொஞ்சம் வர லேட் ஆகும்னாவ, அதனால சாப்பிட்டுட்டு அப்புறமா பொறுமையா வீட்டுக்கு போய்க்கிடலாம். எங்க அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ? ஆமா அப்பவே ஃபோன் பண்ணாவ. காலேஜுக்கு போயிட்டு அடுத்து இந்த முருகன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இவ்வளோ தூரம் வந்துட்டோம்லான்னாவ. அதெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு தான் வருவாவ போல, அதான் கொஞ்சம் லேட் ஆகும்னாவ. என்னது கோயிலுக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. காலேஜுக்கு போறேன்னு சொன்னாவே இப்போ கோயிலுக்குலாம் போறாவளாக்கும். சரியான அழுத எங்க அம்மா. அப்படின்னா பெரிய பொண்ணத்த வண்டியில நானும் சேர்ந்தே போயிருப்பேன். அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் வீட்டில் விட்டுட்டு போனாவே? என்னையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல. அவையெல்லாம் நல்லா கடல்ல கடந்து குளிப்பாவ, விளாடுவாவ, ஜாலியா இருப்பாவ. சரி விட்டு சோனி, நம்மளாம் இன்னொரு நாள் போவோம். இப்போ வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பாடை எடுத்து வைக்கேன். புமாரி நீ வா சாப்பிட்றதுக்கு. எந்திரிங்க 2 பேரும். நீ எடுத்து வைமா, நாங்க வாரோம். பாத்தியாப்ப புமாரி எப்படி இருக்காவே எங்க அம்மன்னு? சரி விடு சோனி, அவையெல்லாம் போயிட்டு வரட்டும். பார்வை நாங்க ஒத்தையில கிடக்கேன், அவையெல்லாம் நல்லா ஜாலியா இருப்பாவ. சரி விட்டு வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாவ. கிளிப்பாவ. சரி வா முத எந்திரி சாப்பிடலாம். இதெல்லாம் கடக்கட்டும் வா. இந்த சதீஷ் பையன் எங்க போனான்னு தெரியல. இந்த லீவு விட்டாலும் தான் விட்டாவ, இப்படி கழுதையா போயிட்டு இருக்கானே இவன். அம்மா சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டாளா அதுக்குள்ள? சோனி அந்த சாப்பாடு உனக்கு தான், எடுத்து சாப்பிடுமா. வேணும்னா கூச்சப்படாம கேளு, சித்தி சாப்பாடு போட்டு தரேன். சரி சித்தி. சோனி கூச்சப்படாம சாப்பிடு, நம்ம வீடு மாதிரி. நமக்குலாம் டிவி பார்க்காம சோறு இறங்காதுப்பா. என்ன டிவி வைக்கலாம்? விஜய் டிவி ஏதாவது வை. அதுலயே ரிப்பீட் மோட்ல தான் ஏதாவது போட்டுட்டு நடக்கானுவேன். சன் டிவி வை மாதிரி ஏதாவது சீரியலோட தானே பார்ப்போம். எம்மா போம்மா, நான் அதெல்லாம் வைக்க முடியாது. இருக்கிறார்கள். 900க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் ரயில்கள் மோதலை தடுக்கும் அமைப்பான கவாச் கிடைக்கவில்லை. பூமாரி அதை மாத்தி விடாத வை. என்னாச்சு? ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிட்டாமோ? ஆமாம்மா, 3 ட்ரெயின் மோதிருச்சாம்மா. நிறைய பேர் இறந்துட்டாங்களாம். ஐயே, அந்த ட்ரெயின்ல எவ்வளோ பேர் இருந்திருப்பாவே. எத்தனை குடும்பம் இவியலுக்காண்டி வீட்டில் காத்துக்கிட்டு இருக்குதோ தெரியலையே. அச்சோ பாவம்தான், பச்சை பிள்ளைகளெல்லாம் இருந்திருக்குமே. கடவுளே, இதை பார்க்கவே மனசு பதறுதே. எப்படி இப்படி மோதி இருக்கோம்? கவனக்குறைவாக அப்படி இருந்துட்டானுவே. ஆமாம்மா, ஏதோ சிக்னல் எரர்னு சொல்றாங்க. அட கடவுளே, அவ்வளவு பெட்டியும் தனித்தனியால புரண்டு ஓடி இருக்கு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாவுல இருக்கு. அது எப்படி ஒரே நேரத்திலேயே 3 ட்ரெயின் எதிர வந்துச்சு? எம்மா அங்க நியூஸ கவனிமா, அதுல என்ன சொல்லி அவனு நீ பாட்டுக்கு பெனாத்தாத. அதுல தான் தெளிவா சொல்றாங்கல்ல, கோரமண்டல் விரைவு ரயில் வந்து சரக்கு ரயில் மேல மோதிருச்சுன்னு. சரக்கு ரயில் பெட்டில நிக்கும்ல தண்டவாளத்துல, அதுல மோதிருச்சான் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். அது மோதினதுனால அந்த பெட்டி அப்படியே தடம் புரண்டு பக்கத்து தண்டவாளத்துல விழுந்துருச்சு போல இருக்கு. அப்புறம் அந்த ட்ரெயின்காரனாவது கவனிச்சிருக்கலாம்ல. அது ராத்திரி நேரம்னதும் தெரியல போல இருக்குமா. பெங்களூர்ல இருந்து கிளம்பி ஹவுரா எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் போயிருக்கு. அது அந்த தண்டவாளத்துல விழுந்து கிடந்த ட்ரெயின் பெட்டியை பார்க்காம அதுல மோதிட்டு போல. அது இன்னும் அதிகமா சேதாரம் ஆகி போச்சு போல இருக்கு. சோ பாவம். நியூஸ் ஒழுங்கா கவனி, அதுல நிறைய சொல்றாவ வேறு. எம்மா இதை பார்க்க சக்தி எனக்கு இல்லம்மா. இதை பார்க்கவே நமக்கு மனசு இவ்வளவு கனமா இருக்கு. இதுல இருக்கவிய சொந்தக்காரையெல்லாம் என்ன பாடுபடுவாவே. எத்தனை பேரோட அம்மாவோ அப்பா பிள்ளைகளுன்னு இருந்திருக்கோம். எத்தனை பேரோ ஊருக்கு போவாவே வருவாவே. எத்தனை கனவோட போயிருப்பாவே. சே பூமாரி, இந்த நியூஸை மாத்து பூமாரி, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. எம்மா நான் டிவியை ஆஃப் பண்ணியே போட்டுறேம்மா. சரி ஆஃப் பண்ணி போட்டுட்டு சாப்பிடுங்க. எம்மா எனக்கு சோறு வேண்டாம், சாப்பிடவே தோணல. ஏன்டா இப்ப டிவி வச்சேனோன்னு இருக்கு. சரி அதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது. சரி சாப்பிடு. எல்லாம் வாங்க, இதுல இருந்து கடலை ரசிச்சுக்கிட்டு இருந்தா ரசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எம்மா மொட்டை அடிக்காட எங்க இருக்கு? ஏன் பாட்டி எதுக்கு கேட்கிய? இல்லம்மா, எனக்கு காது குத்தணும் பத்துக்க, அதான் மொட்டை அடிக்காட எங்க இருக்குன்னு கேட்கேன். இன்னுமா உங்களுக்கு காது குத்தாம இருக்காவ? எல்லாம் பெரிய பொண்ணு, அந்த பாட்டி உன்னைய கிண்டல் பண்ணுதுலா. அட கிளவி, என்னைய கிண்டலா பண்ற கிண்டலு. பாட்டி என்ன நக்கல் பண்றீங்களே என்னைய பார்த்து? பின்ன என்னம்மா, என் பியாரனுக்கு முடி எடுக்கணும்னு நானே வந்திருக்கேன் முருகனை பார்க்க. நீ என்னன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கா. ஓ அப்படியா? உங்க பேரனுக்கு முடிதானே எடுக்கணும். இந்தா நான் எடுத்து விடுறேன். ஓ நீ முடி எடுக்கவா தானே? அந்த அப்ப என் பியாரனுக்கு கொஞ்சம் முடிய சரைச்சி விடு. எல்லாம் பெரிய பொண்ணு என்ன காரியம் பண்ண போறா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க லட்சு. ஐயாப்போ பேதில் உட்காரு, அந்த பொம்பளை முடிய சரைச்சி விடும். ஒடியா ஒடியா, கை பரபரங்குது, சீக்கிரம். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, வா, ஒன்றும் செய்ய முடியேன்.
ஐயா போயா பாட்டி நான் இருக்கம்ல நான் பார்த்துக்கிடியே. உன் தலையில் ஒரு கீரல் விழுந்தாலும் அவன் மூஞ்சில நான் பூரா போட்டு விட்டுருக்கேன். சரி பாட்டி. எல்லாம் பெரிய பொண்ணு அது மாங்காய் வெட்டுற கத்தி தானே, அதை எப்போ ஆட்டைய போட்டா? முதுகு சொரியே ஆகுமேன்னு சொல்லி அந்த மாங்காய் வெட்டுற பொம்பளைட்ட இருந்து தான் ஆட்டையை போட்டேன். இப்போ இவன் மண்டையை சிறைக்க யூஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க லட்சு. நல்ல மண்டையை காட்டு. பாட்டியே எங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் ஊர்லேயே ஒரு சலூன் கடை வச்சுருக்கேன். வந்தால் வெட்டுவோன்னு சலூன் கடை பேர். ஒரு நாள் வாங்க, உங்கள் முடியும் வெட்டி விட்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் உள்ளையெல்லாம் என்ன வர சொல்லுங்க. நம்ம ஊர் பக்கம்தான். சொல்லி என் பேரனுக்கு நல்லா வலிச்சு விடு. என் கைவண்ணத்தை பார்த்தியன்னா அசந்துருவி அசந்து. பாட்டி எனக்கு ஸ்டைலா வெட்ட சொல்லுங்க பாட்டி. எனது ஸ்டைலாக வெட்டியாவளா? ஸ்டைலா மொட்டை தானே போடணும். ஸ்டைலாக வெட்டுறதுக்கு நீ என்ன சலூன் கடைக்க வந்திருக்கா? பாட்டி பள்ளியோடத்துல பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் பண்ணோம். எனக்கு அப்படியே கொஞ்சம் முடி இருக்க மாதிரி ஸ்டைலா வெட்ட சொல்லுங்க. இல்லாட்டினா நான் முடி வெட்ட விட மாட்டேன். சரி சரி சரி, அழாத வேற. நீ மண்டை ஆட்டினா தலையில வெட்டு விட்டுரும். சும்மா இரு, நான் சொல்றேன். ஏம்மா அவன் கேட்க மாதிரி கொஞ்சம் ஸ்டைலா வெட்டிடுமா. ரொம்ப அடப்பிடிப்பான் பத்துக்க. வேற வீட்டுக்கு போற வரைக்கும் அழுது ஊரை கூட்டி விடுவான். இங்க பாருங்க, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே அழகா வலிச்சு விட்டுருவேன். நல்ல தலை பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு மின்ற மாதிரி அழகா பண்ணி விட்டுருவேன். நீங்க இப்ப ஸ்டைலா வெட்ட சொல்றீங்க, அப்ப நான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி ஸ்டைலா வெட்டி விடட்டுமா? சரி ஆண்டி, சீக்கிரம் சீக்கிரம் வெட்டி விடுங்க ஸ்டைலா. சரி சரி, அந்த குகையை மூடு. இல்லைன்னா அந்த கண்ணகி குகை அங்கே தானே இருக்கு, அது நினைச்சு இங்க வந்து பூந்துற புறவா அவ்வளோ வாயை நல்லா நாளி கிணறு மாதிரி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ வர வந்து இங்கே கால் கழுவு வந்தா என்ன பண்றது? சீக்கிரம் வெட்டி விடுமான்னு யாராவது பச விட்டுட்டேன்னா வேற நாங்கள் இங்கே தான் கிடக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். அட என் பேரனா இது? பாட்டி நல்லா இல்லையோ? சூப்பரா இருக்குடா பேரண்டி, அழகா இருக்க ராசா மாதிரி. சரி சரி, 200 எடுங்க. இந்த அப்படி பாட்டி முன்னாடி இவ்வளவு முடி இருக்க, அதை வெட்டாண்டாமா? முருகனுக்கு முடிய காணிக்க கொடுக்கேன்னு தான் சொன்னேன். நீ மொட்டை அடிக்கணும்லாம் ஒன்றும் பெருசாக வேண்டிக்கிடல. ஒன்றும் பரவாயில்ல, இருக்கட்டும். அவன் வேற ஊரை கூட்டுவான் அழுதுகிட்டு. லட்சு சும்மா இருங்க லட்சு. இந்தாம்மா காசப்படி, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. நல்லா முடி வெட்டியிருக்கா. எல்லாம் இங்கே வாங்க, நான் இங்கே ஒரு பொம்பளை முடி வெட்டி விடுது. பெரிய பொண்ணு அவ்வளோ நீ முடி வெட்டி உடையவான்னு நினச்சிட்டாவ. அவனை கூட்டு ஓடியாங்க. நினச்சிட்டு போட்டேன் லட்சு. நமக்கு தேவை காசு தானே, இதுலேயே உட்காந்து சம்பாதிச்சுட்டு போவோம். இது என்னோட பேத்தி, இவளுக்கு மொட்டை அடிக்கணும். கொஞ்சம் அடிச்சு விடுவீங்களா? இங்கே தான் மொட்டை அடிக்கிற இடம், அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கோம். வாங்க. மஞ்சு போம்மா, போய் உட்காரு. யார் காவியா? எப்போ சரண்டா ஃபோன் பண்ணுறான். சரி போ, போய் எந்திரிச்சு போய் பேசிட்டு வா. சரி. மண்டையில் ஹெல்மெட்டை மாட்டின மாதிரில இருக்கு. இந்த குடுமியை மட்டும் வெட்டி விட்டா சரியாயிரும். கேக்குது. இப்போ சொல்லு. இல்ல வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் காலேஜ்ல இருந்து நேராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தோம். அதனால இன்னும் வீட்டுக்கு போகல. என்ன திருச்செந்தூர் கோயில்ல நிக்கீங்களா? ஆமாம், எல்லாரும் முருகன் கோயிலில் தான் நிற்கும். சந்தியா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க அத்தை எல்லாரும் தான் வந்தோம். அப்படியா? சரி வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்னமோ தெரியலையே நினைச்சு தான் போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. சந்தியா அங்கே அவங்க அம்மா கூட இருந்தா, அதான் நாங்கள் எந்திரிச்சு வந்து தள்ளி வந்து பேசலான்னு எந்திரிச்சு வந்தேன். அவங்க அம்மா வேற சாப்பிடாம இருந்திருப்பாங்க போல இருக்கு, மயங்கி விழுந்துட்டாங்களாம். அதான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. என்ன சொல்றா காவியா? அது அவங்க அம்மாவா? ஏன் நீ அவங்க மயங்கி விழும்போது பாத்தியா என்ன? ஆமா காவியா, அவங்க மயங்கி விழும்போது நான் பார்த்து தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு விட்டு எழுப்பி விட்டோம். ஆனா அதுதான் சந்தியாவோட அம்மான்னு எனக்கு தெரியாது. அப்படியா? ஆனா உங்க கார்ல வரும்போது சொன்னாங்க. ஆனா அது வேற யாரும் நாங்க நினைச்சோம். அது நீங்கதானா? நீ வேற அவங்க பக்கத்துல இருந்து தான் வண்டி எடுத்துட்டு போனியா? அப்பதானே நாங்க பார்த்தோம். ஒருவேளை எதுவும் தெரியுமோ தெரியாத என்னமோ தெரியலையே நினைச்சு நாங்க பயந்துட்டே இருந்தோம். அப்படியா? அவங்கள பார்க்க ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி, சந்தியாவை பத்திரமா பாத்துக்கிட்ட சொல்லு அவங்க அம்மாவை. சரி, நானும் வைக்கிறேன் போன. இங்க தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். வேற ஏதாவது நினைக்க போறாங்க அவங்க அம்மா. சரி பாய். வெட்டியாச்சு, காசை கொடுத்துட்டு போலாம். ரைட். இந்தாங்க மேடம். என்ன பெரிய பொண்ணு, அந்த பையன் மண்டையில அவன் மூஞ்சியே வரைஞ்சி அனுப்பிட்ட. அவன் தானே லட்சு கேட்டான். என் ஆளு எங்க பார்த்தாலும் என் மூஞ்சி தான் தெரியணும்னு. அதனாலதான் அவன் மண்டைக்கு பின்னாலேயே அவன் மூஞ்ச போட்டு அனுப்பிட்டேன். அத்தை வேற லெவல் பண்றீங்க போங்க. தேங்க்ஸ் சந்தியா. இங்க வர உங்க அம்மா மடியில காசு, பணம், துட்டு, மணி எவ்வளவு காசு வரு? நடக்கட்டும். மேடம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, சீக்கிரம் ஹேர் கட் பண்ணி விட முடியுமா? வந்து உட்காருங்க, எப்படி கட் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்ப சந்தியா வந்துட்டியா? கவியாவா உட்காரு. இங்க பெரிய பொண்ணத்தை பண்ற அட்டகாசத்தை பாரு, வயிறு வலிக்க சிரிப்ப நீ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்ப? உங்க அம்மா மயங்கி விழுந்தாங்கல்ல? ஆமா. அப்போ உங்க அம்மாக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டது யாரு தெரியுமா? யாருப்ப கவியா? அது வேற யாரும் இல்ல, சரண் தானா. உனக்கு யார் சொன்னா? இப்ப அவங்கிட்ட போன்ல பேசினேன்ல, எங்க இருக்கியே, என்ன வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்டான். இல்ல நாங்க இப்படி கோயிலுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாவே, அதனால நீ சோகமா இருக்கேன்னு சொல்லி சொன்னேனா.
அப்பதான் அவன் சொன்னான். அவைய மயங்கி விழும்போது அவன் பார்த்தானா, பார்த்துட்டு தான் ஓடி போய் தண்ணி வாங்கி தெளிச்சு எழுப்பி விட்டானா. பெரிய பொண்ணத்தை கூட சொன்னாவ பத்தியா? ஆமா, அந்த பையன் வேற யாரும் இல்லை, சரண் தான். சே, அந்த பையன் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான் பத்தியா? ஆமாவே, நீ ஒன்று கவனிச்சியா? உங்கள் அம்மா அந்த பையனை ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாவ. சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி விட்டு, ஃபீல் பண்ணாத. நான் கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? காசை கொடுத்துட்டு ஓடு, உன் மண்டையை வெட்டியாச்சு. தேங்க்யூ மேடம். என்ன பெரிய பொண்ணு, அவன் தலையில ரோடு போட்டு விட்டுட்டா. நீ யாராவதுன்னு சொன்னால அதான் 8 வழி சாலையில் ஒரு 2 வழி சாலாவே மண்டையில் போட்டு விட்ருக்கேன். வாங்க வாங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கியா, வந்து உட்காருங்க. என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்? முடி வெட்டின மாதிரியும் இருக்கணும், வெட்டாத மாதிரியும் இருக்கணும். அப்படியா, சரி வெட்டிடுவோம் வாங்க. வெட்டியாச்சு, காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். என்ன பெரிய பொண்ணு, பாதி முடிய சரிக்காம விட்டுட்டா. அந்த ஆளு தானே சொன்னான் வெட்டின மாதிரியும் இருக்கணும் வெட்டாத மாதிரியும் இருக்கணும்னு, அதனால தான் பாதியை சரிச்சிட்டு விட்ருக்கேன்.